நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டியில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நம்ம என்னென்ன டைப் பார்த்துருந்தோம், டைஸ் வச்சு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் டேஸ் வச்சு எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாடல் பார்த்துருந்தோம். டேஸ்க்கு அப்புறம் லாஸ்ட்டாக சீட்டு கட்டை வச்சு எப்படி கார்ட்ஸ் வச்சு எப்படி போடுவாங்கன்னு பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காயின்ஸ் வச்சு எப்படி பார்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாணயத்தை வச்சு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சிங்கிள் காயின் A coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails? அதாவது ஒரு நாணயம் வந்து 3 முறை சுண்டப்படுகிறது. எத்தனை தடவை? 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன கேட்டிருக்காங்க? 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுதாமா, 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, என் ஆஃப் எஸ் எத்தனை வரும்பா? ஒரு காயினை 3 தடவை சுண்டிருந்தோம்னா நோ மேம். ஹச்சு ஹச்சு ஹச், அதே மாதிரி டெய்ல் 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 இப்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் எழுதும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹச் டி ஹச், ஓகே. அதே மாதிரி டி ஹச் 2 ஹச் ஒரு டி, அப்போ 2 டெய்லு ஒரு. அடுத்தது என்ன சொல்லணும்? டி ஹச் 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 டிடி. இப்போ மொத்தம் எத்தனை மேம் வருது? மொத்தம் எத்தனை வருது? 8 வருதா? இப்போ என் ஆஃப் எஸ் வந்து 8. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 அடுத்தடுத்த பூக்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? 2 கன்செக்யூட்டிவ் டெய்ல்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. எதுப்பா வருது? இதில் வந்து கன்செக்யூட்டிவ் டெய்ல் இருக்கா? இல்லை, இது கிடையாது, இதுலேயும் இல்லை. இப்போ மேலே இருக்கிறது எதுவுமே வராது. அடுத்தது பாருங்கள், 2 கன்செக்யூட்டிவ் டெய்ல்ஸ் இருக்கா? 1, இதில் இல்லை, இதில் இருக்கு, இதில் இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை? 3 இருக்கா? அப்போ நம்மளுக்கு பி ஆஃப் ஏ எத்தனை? டோட்டல் 8, அதில் 3 மட்டும். இப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/8.
இது அடுத்த கொஸ்டின். 2 காயின்ஸ் வச்சு பார்க்கலாம். when 2 coins are tossed, what is the probability that 2 heads are obtained? இரண்டு சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுதாமா? இரண்டு சீரான நாணயங்கள் வந்து ஒரே நேரத்தில் சுண்டப்படும் போது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? எழுதிக்கோங்க. இரண்டு சீரான நாணயங்கள் சுண்டப்படும் போது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. when 2 coins are tossed, what is the probability that 2 heads are obtained? இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கு எத்தனை வரும்ப்பா? n of s எத்தனை வரும்? எத்தனை சார்? சொல்லுங்க சார். 1/4. h டெயில் டெயில், அடுத்தது ht th. இப்போ டோட்டல் எத்தனை? n of s 4. என்ன கேட்டிருக்காங்க? இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான, இரண்டு தலைகள் கிடைப்பதற்கு 1 தானா? அப்போ P of A equal to NA தானே 1/4. இதுதான் ஆன்சர். டூ காயின்ஸ் பார்த்தாச்சு. அப்போ 3 காயின்ஸ் பார்க்கலாம். The unpaced coins are tossed once. Find the probability of getting at most 2 tails or at least 2 heads. தமிழில் கொஸ்டின் எழுதிக்கோங்க. சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. 3 நாணயங்கள் எத்தனை டைமு? ஒரு முறை சுண்டப்படுது. அதிகபட்சம் 2 பூக்கள், அதிகபட்சம் 2 பூக்கள்
குறைந்தபட்சம் 2 தலைகள். அல்லதுதான் வரும். இது போட்டு அல்லதுன்னு சொல்லி போட்டிருக்கோங்க. குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. என்ன கேட்டிருக்காங்க? 3 நாணயம் சுன்றாங்களாமா. 3 unpaid coins are tossed once. ஒரு டைம் சுண்டி விடுறாங்க. அப்போ வந்து அட்மோஸ்ட் என்னது 2 tails, அட்லீஸ்ட் 2 heads. ஃபஸ்ட்டு N(S) எத்தனை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு நாணயம் சுண்டும் போது 3 முறை சுன்றதும், ஒரு நாணயம் வந்து 3 நாணயத்தை ஒரு முறை சுன்றதும் ஒன்று தான். இப்போ N(S) வந்து 8. அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு அட்மோஸ்ட் 2 tails. அட்மோஸ்ட் எத்தனை இருக்கணும்? 2 tailஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள் என்னென்ன வரும் அப்படின்னு. அதிகபட்சமாக 2 பூக்கள் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இதில் 2 பூக்கள் இருக்கு. வேற H T H, வேற T H H, வேற என்ன வரும்? அதிகபட்சமாக என்ன இருக்கணும்? 2 தலைகள் இருக்கணும். சரி, 2 தலைகள் இருக்கணும். அதிகபட்சமாக 2 தலைகள் தான் இருக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடாது. அப்போ அதிகபட்சமாக தான் 2 தலைகள் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கு குறைஞ்சி எழுதிக்கலாம். அப்போ TH H எழுதிட்டோமா? இது எழுதிட்டோமா? TH TH T 3 ஹெச்சில் அதிகபட்சமாக 2 தலைகள் தானே இருக்கணும். அதை தாண்டி இருக்கிறது அதிகபட்சமாக 2 தலைகள் இருக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடாது. அப்போ அதிகபட்சமாக எத்தனைனா 2 பூக்கள் தானே கேட்டிருந்தாங்க. சாரி, மாற்றி போட்டுருக்கேன். சரி அட்மோஸ்ட் 2 tails. அப்போ அட்மோஸ்டாக எத்தனை இருக்கணும்? 2 tails இருக்கணும். அதிகபட்சமாக 2 பூக்கள் இருக்கணும். அப்போ இதில் கூட இதுவும் சேர்ந்து தான் வரும். அதிகபட்சமாக 2 பூக்கள் இருக்கணும். அதுக்கு தாண்டி இருக்கக்கூடாது. இப்போ மொத்தம் ஒன்றே தான் வராது. ஏன்னா இந்த 3 மட்டும்தான் என்னது 3 பூக்கள் இருக்கு. மற்றதெல்லாம் என்ன பண்ணும்? 2 பூக்கள், இல்லைன்னா 1 பூக்கள் இருக்கும், இல்லை இல்லாமல் கூட இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 7 வருமா? என்ன விட்டுட்டோம்? H அதிகபட்சமா 2 பூ. அப்படி எப்படி மேம் இருக்க முடியும்? அதிகபட்சமும் மேக்சிமம் வந்து 2 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எத்தனை வேணா இருக்கலாம். கேள்வி என்னதுன்னா 1 இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா 2 தாண்டக்கூடாது. கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க? அட்மோஸ்டா எத்தனை இருக்கணும்? 2 tails இருக்கணும். அதை தாண்டி தானே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல மட்டும்தானே இருக்காது. மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பூக்கள் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, நம்மளுக்கு வந்து அது 2 தாண்டல. அப்போ P of A ஈக்குவல் டு என்னது? 7/8. அடுத்தது குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் வந்து 2 heads இருக்கணும். இதுக்கு என்னென்னலாம் வரும்ப்பா? N of B. B of B கண்டுபிடிக்கலாமா? அட்லீஸ்ட் எத்தனை இருக்கணும்? 2 ஹெட்டாவது இருக்கணும்.
குறைஞ்சபட்சம் 2 ஹெட்டாவது இருக்கிறது மட்டும் எழுதணும். ஓகேங்களா? அதிகமாக வேணா இருக்கலாம், ஆனால் குறைஞ்சது 2ஆவது இருக்கணும். குறைஞ்சது 2 இருக்குன்னா என்னென்ன வரும்? ஹச் டிஹெச், அடுத்தது டிஹெச்ஹெச், அடுத்தது ஹச்ஹெச்டி, வேற ட்ரிபிள் ஹெச், வேற இப்போ எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஓகேங்களா? இப்போ n ஆஃப் பி ஈக்குவல் டு எத்தனை? 4. இப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 4/8 அடிச்சிங்கன்னா 1, இது 2, என்னது 1/2. இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்? பி ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அல்லதுன்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பி ஏ வெட்டு சாரி இதை கண்டுபிடிக்கணும். ஒரே நிமிஷம். சொல்லுங்க. எதுங்க? சொல்லுங்க மேம். அப்படி கிடையாது. நான் கொஸ்டின் ஒரு தடவை சொல்றேன். நீங்க தமிழா இங்கிலீஷுங்களா? தமிழ் மீடியமா இங்கிலீஷ்? அட்மோஸ்டா எத்தனை இருக்கணும்னா நம்மளுக்கு 2 டெய்ல்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அட்மோஸ்டா பார்த்தீங்கன்னா அதிகமாக எத்தனை இருக்கணும்னா 2 டெய்ல்ஸ் இருக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். 2 டெய்லை தாண்டி இங்கே எதாவது இருக்குங்களா? கொஷினுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 2 டெய்லை தாண்டி இங்கே எதாவது இருக்கா? இல்லை. அப்போ அந்த இது இல்லைன்னா அப்போ இதை எடுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே டெய்லை தாண்டி இருக்கா? 3 டெய்ல் இருக்கு. அப்போ இருக்குன்னா இதை எடுக்க முடியாது. அவ்வளோதான் கொஷின். கொஷினுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். நீங்கள் சொல்கிற மாதிரி என்னன்னா இதில் ஹெட் இல்லை டெய்ல் இல்லை அப்படிங்கிறது கொஷின் கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். புரிஞ்சுங்களா? அப்போ இதில் இது வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஹெட்டாவது இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். அட்லீஸ்ட் எத்தனை இருக்கணும்? 2 ஹெட்டாவது இருக்கணும். அட்லீஸ்டாக எத்தனை இருக்கணும்? 2 ஹெட்டாவது இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்கவே கூடாது. அப்போ பாருங்க, இங்கே 2 ஹெட் இருக்கு, இங்கே 2 ஹெட் இருக்கு, இங்கே 2 ஹெட் இருக்கு, இங்கே 2 ஹெட் இருக்கு. அட்லீஸ்ட் 2 இருக்கு. அதை தாண்டி இருக்கலாம், ஆனால் அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும். சரி, ஓகே. இப்போ 2லையும் கம்பேர் பண்ணி எழுதணும். ஏ வெட்டு பின்னா என்னது? 2லையும் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எழுதணும். என்னென்னப்பா காமனாக இருக்கு? ஹச் 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 காமனாக இருக்கு. அப்போ அதை எழுதிக்கோங்க. 3 ஹச்சுமே காமனாக இருக்கு. வேற என்ன காமனாக இருக்கு? எல்லாமே இதில் 4மே காமனாக வரும். அப்போ இதில் உள்ள 4மே காமனாக இருக்குமா? ஹச் டிஹெச், அடுத்தது டிஹெச்ஹெச், ஹச்டி, ஹச்ஹெச்டி. இந்த 4 மட்டும்தான் காமனாக இருக்கும். அப்போ ஏ வெட்டு பி எத்தனை? 4 வருது. இப்போ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் ஏ வெட்டு பி. அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்.
7/8. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 7/8. அடுத்தது P of B 1/2. அடுத்தது இது வந்து மொத்தம் இது எத்தனை? 8. அடிச்சா 1 இருக்கு -1/2. ஆன்சர் என்னது? 7/8. இது கேன்சல் ஆயிரும். புரிஞ்சதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? பொறுமை 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 சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. ஆமா மேம், அதிகபட்சமா நீங்க கேள்வியே நல்லா பாருங்க. அதிகபட்சமா 2 இருக்கணும். அப்ப நல்லா பாருங்க, அதிகபட்சமா 2 தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. அப்படிதானே மீனிங்? அதிகமாவே 2 தான் இருக்கணும். அதான் மேம் நானும் சொல்றேன். இப்ப அதிகமாவே 2 இருக்கணும், அதிகமா 2 தான் இருக்கணும்னா அதை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு. இப்ப குறைஞ்சபட்சம் 2 தான் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அப்படி கிடையாது. எப்படிமா? நீங்க அடுத்த கொஸ்டின் கேட்குறீங்களா, இந்த கொஸ்டின் தான் கேட்குறீங்களா? மொதல் கொஸ்டின் தெளிவாகவே கேளுங்க, நான் சொல்றேன். நான் கேட்குதுங்களா? நான் ஊடால பேசுனதுனால எனக்கு கேட்கல, அதனால தான் சொல்றேன். குறைஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதிகபட்சம் தான் மேம் இருக்கு. அதிகபட்சம் 2. நீங்க எந்த கொஸ்டின் கேட்குறீங்களோ கேட்டு முடிங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றேன். சொல்லுங்க. ஓகே. அதிகபட்சம் 2 பூக்கள்னா என்ன மீனிங் மேம்? அதிகமா 2 தான் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம். அதிகமா 2 இருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டாலே அதை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு கீழே இருக்கலாம், அது எத்தனை வேணா இருக்கலாம், ஆனா அதிகமா இருக்கக்கூடாது. இந்த 2 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஆனா குறைந்தபட்சம் 2 தலைகள் இருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் பாருங்க. குறைஞ்சது 2ஆவது இருக்கணும், அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும். அட்லீஸ்ட் 2ஆவது கொண்டு வாடா. ஒரு ஒர்க் பண்றீங்க, அட்லீஸ்ட் ஒரு 35 மார்க்காவது எடுறா. நான் வந்து 100 மார்க் எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? அட்லீஸ்ட் வந்து நீ 35 மார்க்காவது எடு, உன்ன என்ன 100 மார்க்கா எடுக்க சொல்றேன், அந்த மாதிரி தானே சொல்லுவோம். அப்படித்தானே மேம் சொல்லுவாங்க. அப்ப அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது ரைட்டு தானே. அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா? இதே இது அதிகபட்சம், அதாவது அட்மோஸ்ட்னு பார்க்கும்போது அட்மோஸ்டா நம்மளுக்கு 2 இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, இந்த அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் செஞ்சீங்கன்னா ஆன்சர் வராது. ஆப்ஷன் ஏ என்ன இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை தான் கொடுத்துருப்பாங்க, அதனால கொஞ்சம் கவனமாக எழுதிக்கோங்க. சரி, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது இதே மாதிரி வேற கொஸ்டின் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதில் டவுட் இருந்தால் கேளுங்க. சரி, ஓகே. இதே கொஷின் தான், ஆனால் என்ன போட்டுக்கலாம்னா சப்டிவிஷன் மாதிரி போட்டுக்கலாம். இது 2ஆவது சப்டிவிஷன் போட்டுக்கணும். ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்னா அனைத்தும் தலையாக கிடைக்கும். ஆல் ஹெட்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்தும் தலையாக கிடைக்கும். 1/8. சூப்பர். கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்தது அனைத்தும் தலையாக கிடைக்குன்னா எப்படிப்பா இருக்கும்? எல்லாமே ஹெட்டா இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். அப்படி இருக்கிறது என்னது? ஹச் ஹச் ஹச். ஸோ அதனால ஆன்சர் என்னது? 1.
அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க 1ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன வரும் 1/8. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் சொல்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும், அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். செவன் பை எயிட். சூப்பர். எல்லாரும் போட்டிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் சொன்னேன்னா குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும். ஒரு பூ கிடைக்கும்னு என்ன அர்த்தம்? என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க? ஒன்னே ஒன்று டெய்ல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னென்னலாம் வரும்? ஹச்சு ஹச்சு டி வரும். அதுக்கப்புறம் ஹச்சு டி ஹச்சு இதுலேயும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டி ஹச்சு ஹச் இந்த 3 வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்று இருந்தால் போதும். அதை தாண்டி இருக்கணும் என்ன சொல்ல, அது கூட கம்மியாக மட்டும்தான் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு மட்டும் கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு என்னென்ன வரலாம்? ஹச்சு டிடி அட்லீஸ்ட் வந்து ஒன்றாவது இருக்கணும். இதில் ஒன்று இருக்கா? இருக்குது. பாருங்க, ட்ரிபிள் டி வரலாமா? அடுத்தது டிஹெச் டி வரலாமா? அடுத்தது டிடி ஹச். இது வராது, ஹச் 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 மட்டும் வராது. அப்போ பி ஈக்குவல் டு பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது? 7/8. சரி, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க அட்மோஸ்ட் ஒன் ஹெட். செவன் பை எயிட் தான் வருமா? நான் என்ன கேட்டேன்னா அட்மோஸ்ட் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க அட்மோஸ்ட் ஒன் ஹெட். என்ன சார்? இன்னும் சால்வ் பண்ணலாம் சார், ஆப்ஷன் இல்லை. நோ மேம். நல்லா பாருங்க, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க அட்மோஸ்ட் ஒன் ஹெட். ஒன் பை டூ. ஒன் ஹெட்னா பாருங்க எது எதெல்லாம் வரும்? ஹச்சு ஒன் ஹெட் இருக்கணும், அதிகபட்சமாக ஒரு ஹெட்டாவது இருக்கணும். அதுதான் கொஸ்டின். இதில் ஒரு ஹெட் இருக்கு. அடுத்தது டிஹெச் டியில் ஒரு ஹெட் இருக்கு. அடுத்தது டிஹெச்ஹெச்சில் ஒரு ஹெட் இருக்கு, அதிகபட்சம் ஒரு ஹெட் இருக்கு. வேற என்ன ஒன்று வரும்? அதிகபட்சம் ஒரு ஹெட்டு தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன வரும்? 3 டெய்லும் வரும். என்னது? என் ஆஃப் சி ஈக்குவல் டு 4/8 அடிச்சா என்னது? 1/2. இப்போ இது கிளியருங்களா?
இவ்வளோதான்ப்பா கொஷின் இருக்குது, வேறு எந்த கொஷினும் இல்லை. இது கிளியராக புரிஞ்சா? இந்த மாடலில் தான் சம் வரும், வேறு எதுவும் இருக்காது. புரிஞ்சதுங்களா மேம் எல்லாருக்கும்? ப்ராபபிலிட்டி. சரி, ஓகே. அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புள்ளியியல்னு சொல்லுவாங்க. இதுக்கு சம் ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தா போதும். ஃபார்முலாஸ் வச்சு அப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். பார்க்கலாமா? எழுதிக்கோங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா ரேஞ்ச், வீச்சுன்னு சொல்லுவாங்க. தமிழ் என்னது? வீச்சு. வீச்சு எல் மைனஸ் எஸ். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். வீச்சு கெழு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். வீச்சு கெழு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். எல்னா என்னன்னா லார்ஜ் வேல்யூ, எஸ்னா என்னன்னா ஸ்மால் வேல்யூ. இது வந்து பெரிய மதிப்பு, இது சிறிய மதிப்பு. தமிழ் எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் வந்து லார்ஜ் வேல்யூ, ஸ்மால் வேல்யூ. அடுத்தது மோடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதுன்னா முகடுன்னு அர்த்தம். ரிப்பீட்டட் வேல்யூ ஈக்குவல் டு என்னது? ரிப்பீட்டட் வேல்யூ. அடுத்தது மீடியன். மீடியன் என்னதுன்னா இடைநிலைன்னு சொல்லுவாங்க. என்னது? இடைநிலை. இது வந்து முகடு, இது வந்து மீடியன், இடைநிலை. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா யூஸ் பண்ணாமே நம்ம செய்வோம், இருந்தாலும் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். n+1/2 அப்படின்னு சொல்லி ஃபார்முலாவை கூட கேட்கலாம். n/2 plus n/2 plus 1 divided by 2. மீடியனில் வந்து இடையில் உள்ள நம்பருக்கு வந்து ஒரு நம்பரை கவுண்ட் பண்ணும்போது அது வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா n+1/2, இதே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா
n/2 plus n/2 plus 1/2 இதுதான் ஃபார்முலா. சரி, அடுத்தது மோடு ஈக்குவல் டு 3 மீடியன் minus 2 ஆவரேஜ். ஆவரேஜ் வேணால் மீன் சொல்லி மாற்றி, ஆவரேஜ்னாலும் மீன்னாலும் ஒன்று தான், மீன் சொல்லி எழுதிக்கோங்க. தமிழில் வந்து முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. அடுத்தது திட்ட விலக்கம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவாங்க. சிக்மா ஈக்குவல் டு திட்ட விலக்கம் எழுதி வச்சுக்கோங்க, n² - 1/12. அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது, இன்னொரு ஃபார்முலா சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்க போது, இது வந்து என்னென்னா நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு கேட்பாங்க, சம் வரும்போது புரியும். சிக்மா d² / n minus whole square, sigma d by n whole square. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விலக்கம். அடுத்தது விலக்க வர்க்க சராசரி, வேரியன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. விலக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர். விலக்க வர்க்க சராசரி எய்த் ஒன் கூட்டு சராசரி, ஆவரேஜ் இல்லைன்னா மீன் ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. மீனே யூஸ் பண்ணிக்கோங்க, மீன் தான் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். ஈக்குவல் டு சிக்மா எஸ் டிவைடட் பை என். எல்லாத்தையும் கூட்டி என்னால் டிவைட் பண்ணுறது. எக்ஸு, x1, x2 divided by n. கூட்டு சராசரி எழுதிக்கோங்க. அடுத்து 9th ஒன் பெருக்கல் சராசரி. என்னன்னா ஏபி சராசரி. You mean
இது வரைக்கும் இந்த பெருக்கல் சராசரிலாம் கேட்டதில்லை, ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா வேணால் கேட்டிருக்கேன். இல்லைன்னா ஜாமெட்ரிக் மீன் கூட கேட்பாங்க. ஆர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. தமிழில் வந்து பெருக்கல் சராசரி, அவ்வளோதான். ஆர்ஆர்பி எக்ஸாமில் மட்டும்தான் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதோட பெருக்கல் சராசரி கேட்பாங்க. இப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் போதும். சரி, சம்குள்ளே போகலாமா? இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இடைநிலை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மீடியன் கேட்டாங்கனாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏறு வரிசைப்படி, அப்போ அதாவது சின்ன நம்பர்லேருந்து எழுதிக்கணும், அசெண்டிங் ஆர்டர். இப்போ இங்கே பாருங்கள், 12, அடுத்தது அது 14, அடுத்தது 17, அடுத்து 18, 20, 23, 24, 25. ஏதாவது நம்பர் விட்டுருக்க மாதிரி எண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் கூட பண்ணாங்க. 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கு. 1 3 4 5 6 7 8 இருக்கா? அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இது ஒரு வழி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இதை நார்மலாக செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் வரும். ஈவன் நம்பர்னால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? n/2 ப்ளஸ் n+1/2 பை 2 அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அப்படியே கேன்சல் பண்ணுவாங்க. மிச்சம் என்ன இருக்குது? நடுவில் 18 + 20. இப்போ நடுவில் உள்ள நம்பரை ஆட் பண்ணிவிட்டு பை 2 போட்டிங்கன்னா போதும். அப்போ ஆட் பண்ணால் தானே வரும்? 38 / 2. ஆன்சர் என்னது? 19. இது ஷார்ட்டாக போடுறது, ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். ஃபார்முலா தான் வேணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு இதுவே புரியுதுன்னா இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு தான் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். ஏறு வரிசையில் எழுதிட்டு தான் என்ன பண்ணணும்? சம் எழுதணும், சம் சால்வ் பண்ணணும். போட்டிங்களா? சரி, அடுத்த சம் போடுங்க பார்க்கலாம். மீடியன் ஆஃப் ஃபஸ்ட்டு 8 நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ். முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். குறையற்ற முழு எண், நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். எத்தனை சார்? 3.5. குறையற்ற எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். முதல் 8. அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 0 1 2 3 4 5 6 7. அப்போ 7 இந்த இதில் 8 நம்பர் இருக்கா? அப்போ 8க்குன்னா கடைசி வந்து கேன்சல் பண்ணிட்டு வாங்க. இப்போ 3 + 4. இப்போ 3 + 4 / 2. 7/2 = 3.5. இதுதான். நான் நெகட்டிவ்னா நெகட்டிவில் போகக்கூடாது, ப்ளஸில் மட்டும்தான் எழுதணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் வச்சுப்போம். இது கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதிகமாக இந்த சம்ஸில் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் செய்ய போகிறீங்க. ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் வரும், அவ்வளோதான். நம்மளுக்கு என்னென்னா மீடியனோட ஆன்சரே கொடுத்துட்டாங்க 24 அப்படின்னு சொல்லிட்டு. The median of the observation 11, 12, 14, 18, x plus 2, x plus 4, 30, 32, 41 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. தமிழில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கிலீஷில் வந்து 35 மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. சாரி, இது சேர்த்து எழுதிக்கோங்க. இப்போ செய்யுங்க, கரெக்டாக வரும். இதோட வேல்யூ வந்து 24ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கண்டுபிடிங்க. நம்பர் எழுதிட்டு கேன்சல் பண்ணிட்டு பை 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு என்னது 24ன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை சார்? நோ சார். நடுவில் என்ன நம்பர் வந்துச்சு? எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 வந்துச்சா? பை 2 பண்ணிங்களா? பை 2 பண்ணால் என்ன கிடைக்குது? 24 கிடைக்குது. வேறு யாராவது போட்டிங்களா? நோ சார், நோ நோ நோ. ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. எத்தனை மேம்? 21. சூப்பர். 11, 12, 14, 18, x plus 2, x plus 4, 30, 32, 35, 41. பாருங்க, 11 41 கேன்சல். அடுத்தது 12 35 கேன்சல், 14 32 கேன்சல், 18 30 கேன்சல். அப்போ என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுறது என்னது? மீடியன். அப்போ எத்தனை? 24. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா எக்ஸ் எக்ஸும் கூட்டினா 2x ஆகும். இப்போ 2x 2 + 4 6. 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளைல போகும், அப்போ 48. 6ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2x = 42. x = 21. இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மாடல் வேற கொஸ்டின் இருக்கும். இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபைண்ட் தி மோட் ஆஃப் தி செட் ஆஃப் வேல்யூஸ். வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, பின்வரும் எண்களுக்கு முகடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகடுனா என்ன சொல்லியிருக்கேன்? ரிப்பீட்டட் வேல்யூவாக இருக்கணும்.
ரிப்பீட்டட் வேல்யூவில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் ஆன்சர். இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் என்னதுப்பா? எழுதுறதுக்கு ஒன்றுமே கிடையாது மேம். ரிப்பீட்டட் வேல்யூன்னு சொல்லிட்டேன். இப்போ எது வந்து அதிகமாக இருக்கோ அதான் சொல்லணும். என்னென்ன வேல்யூ வருது? 20, 21, 22. ஒரு கேள்விக்கு 3 ஆன்சர் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அது கொஷினை பொறுத்து மாறும். ஸோ இதோட ஆன்சர் என்னது? 20 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ். 21 2 டைம்ஸ். 22 2 டைம்ஸ். இப்போ ஆன்சர் என்னது? 20, 21. இப்போ எழுதிக்கோங்க. 20, 21, 22. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. அதாவது வேரியன்ஸோட ஃபார்முலா என்னது? சிக்மா ஸ்கொயர். இப்போ விளக்க வர்க்க சராசரி எத்தனை? 6.25. இப்போ சிக்மா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். 2.5. சூப்பர். புரிஞ்சதுங்களா? சரி, இன்னொன்று இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சிக்மா கொடுத்துட்டாங்க 1.6. அப்போ சிக்மா ஸ்கொயர்டு என்னன்னு கேட்டிருக்கேன். டக்குன்னு சொல்லுங்க. 2.16. 2.56. இதெல்லாம் ஒரு கொஷினாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்படியும் கொஷின் கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு சில கொஷின் பெருசாக இருக்கும் போது இந்த மாதிரி கொஷின் அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் போட்டாச்சு. இப்போ அடுத்த மாடல் போகிறோம். இதை கூட போட்டுருங்க. முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காணுங்க. இதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணுவோம்? சிக்மா ஈக்குவல் டு n ஸ்கொயர்டு மைனஸ் 1/12 ரூட் ஆஃப் n ஸ்கொயர்டு மைனஸ் 1 by 12.
ஆன்சர் என்னதுப்பா? இந்த கொஸ்டின் எவ்வளோ நேரம் போகிறீங்க? 8.33ங்களா? 33 வேற ஓகே மேம். அந்த ஆன்சர் வரலையே. சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணணும்? என்னோட வேல்யூ 21² மைனஸ் 1 டிவைடட் பை 12 6.0 6 ஓகே. ஆனால் இன்னும் சம் செஞ்சு முடிக்கலையே. ஆமாம், அப்போ என்ன வரும்? இங்கே பாருங்கள், 21² எத்தனை? 441 மைனஸ் 1 டிவைடட் பை 12. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 440 12. இதை வந்து எப்படி அடிக்கலாம்? 2 அடிச்சிங்கன்னா 6, இது 220. 2 அடித்தா 3, இது 110. 3 அடிச்சிங்கன்னா 1, 3 20னா 6, 20யாக போயிட்டே இருக்கும். 6 தான். அப்போ 36.67. இதுக்கு ரூட் எடுக்கணும். சிக்ஸால் எடுப்போம். அப்போ ரெண்டு நம்பர் எடுப்போம். இப்போ இங்கே பாருங்கள், 6ஆல் எடுத்திங்கன்னா 36 0. ஓகே, இப்போ 6. அடுத்தது ரெண்டு நம்பர் இறக்கணும். ஸ்கொயர் ரூட்னா 6 தான். 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12. என்ன மேம்? 0.55. 0 சம்திங் தான் ஆன்சர். ஆனால் 0.55 போகும்போது வந்து அதை என்னவா மாற்றிக்கலாம்னா 0. இதோட நிப்பாட்டிக்கோங்க. 0. இப்போ 0 வருமா? 0 வந்துச்சுன்னா 67 போகாது. அடுத்தது சரி 0 தானே போகும். 67. அப்போ 2 0 திருப்பி இறக்கணும். அப்போ எத்தனைன்னா 68 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120. இங்கே எந்த நம்பர் போடணும்னு வரும்? இப்போ பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 6.01 6.1 தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதனால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா 5.9, 5.7, 6.1, 6.25 கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 6.1. அதான் நியரபுளாக இருக்குது, அதனால் அதை போட்டுக்கோ. சரி, இந்த கொஸ்டின் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது.
10th ஃபார்முலான்னு சொல்லி இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா நோட் பண்ண இடத்துலயே நோட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இது கொடுத்துட்டாங்க. சிவி ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பார் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், இதை மட்டும் எழுதிப்போம். சிவினா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மாறுபாட்டு கெழுன்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதி வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. எக்ஸ்னா சிக்மானா என்னது? திட்ட இலக்கம், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எக்ஸ் பார்னா என்னன்னா கூட்டு சராசரி, இல்லைன்னா சராசரின்னு சொல்லுவாங்க, அதாவது மீன் இன்ட்டு 100. அவ்வளோதான். ஆன்சர் அப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே மேம், ரைட்டு தான். 7.2 தான், ரைட்டு தான். சிக்மா ஈக்குவல் டு இதை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் எத்தனை? மீன் 15 கொடுத்துட்டாங்க. சிவி எத்தனை? 48 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு 100. 5 அடிச்சிங்கன்னா 3, இது 20. 3 அடித்தா 3 அடிக்க முடியுமா? முடியாது. இப்போ விட்டு இப்போ 20னா 6, 4 அடித்தா 5, இது வந்து 12. இப்போ 12 இன்ட்டு 3 36 divided by 5 equal to sigma. இப்போ அடிச்சிங்கன்னா 1, இது 7 ப்ளஸ் 10னா 7.2. சரி, ஓகே. 5 நிமிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க.
சரி, அடுத்த கொஸ்டின் இது போட்டிங்களா? அடுத்தது இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே மாடல் தான். The coefficient of variation of a collection of data is 18 and it is standard deviation is 3.42. Then find the mean. Same formula தான் அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். CV equal to sigma x bar into 100. போட்டிங்களா? போட்டிங்களா மேம்?
19. ஓகே சூப்பர். அப்ளை பண்ணலாமா? சிவி ஈக்குவல் எத்தனை கொடுத்துட்டாங்க? மாறுபாட்டுக்கு 18. அடுத்தது திட்ட விலக்கம் 3.42 இன்ட்டு 100 பை எக்ஸ் பார். என்ன பண்ணலாம்னா பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக 100 மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ இங்கேயே 100 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. 342 டிவைடட் பை எக்ஸ் பார். இங்கே எத்தனை? 48. 18 பாருங்க, நம்மளுக்கு எக்ஸ் பார் தான் தேவை. இப்போ எக்ஸ் பார் வந்து இங்கே கொண்டு போயிடுறேன், 18 கீழே கொண்டு வந்துடும். அப்போ 342 டிவைடட் பை 18. 2 அடிச்சிங்கன்னா 9, இது அடிச்சிங்கன்னா 1, 14னா 7, 2னா 1, 171. 171 9 அடிச்சா 1, இது 1, மிச்சம் எத்தனை இருக்குது? 80, 81, 90. எக்ஸ் பார் ஈக்குவல் டு எத்தனை? 19. இதில் ஈஸியான டாபிக், நம்பர் அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் மட்டும் படித்தாலே போதும். எந்த கொஸ்டின்னா? என்ன மேம்? இந்த கொஸ்டின் தான் இப்போ கொடுத்துருந்தேன். நான் அதை எடுக்கவே இல்லையா மேம், இதை தான் வச்சுருந்தேன். சரி சால்வ் பண்ணிடுவோம். அது ஊடால மாறிடுச்சு மேம், அது நான் திருப்பி கொண்டு வந்தேன், அவ்வளோதான். சார் சொல்லுங்கள் சார். அதான் சார் நான் சொன்னேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூனா இதுதான் சொல்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு மாறுபாட்டு கெழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புள்ளி விவரத்தோட மாறுபாட்டு கெழுனா என்னதுன்னா சிவின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நேம் தான் அது. மீன்னா என்னன்னா எக்ஸ் பார். என்ன புரியுது சார்? மீன்னா என்னது சார் சொல்லுங்க. இல்லை சார், கரெக்டாகவே சொல்லலை, அதான் கேட்குறேன். சராசரினா புரிஞ்சுன்னு சொன்னீங்களா, அதான் என்னன்னு கேட்குறேன். சராசரியா நீங்கள் வந்து அந்த அதோட நீங்கள் வந்து வேடிங்கை மட்டும் சேர்த்து சொன்னால் கரெக்டாக வராது. நான் என்ன கேட்குறேன்னா சராசரினா என்ன மீனிங், நீங்கள் மீனிங் கேட்குறீங்கல்ல, அப்படின்னா தெரியும்னு சொன்னீங்க, அதான் என்ன மீனிங் சொல்லுங்க அப்படி. ஓகே. எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா
எப்படி கேட்குறீங்க சார்? ஆமாம் சார். எங்கே யூஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்க எனக்கு புரியுது. இப்போ வந்து சராசரினா இப்போ ஒன்றும் இல்லை, ஆவரேஜ்னா சொல்கிறீங்க சராசரி, ஓகேங்களா? அது எப்படி சொல்லணும்னா, ஒரு 5 பேர் இருக்கு, 1 2 3 4 5, ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை என் போட்டால் வரும்னு சொன்னேன், ஓகேங்களா? நீங்கள் அப்படி சொல்லலை, நீங்கள் வந்து கிரிக்கெட் ஸ்கோரு இந்த மாதிரி சொல்லுங்கள், ஓகேங்களா? ஒரு டேட்டாவாக சொல்லாமல், டேட்டா தானே நம்ம செய்கிறோம், ஓகேங்களா? அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதானு சொல்லணும். ஒரு நீங்கள் வந்து வார்த்தையோடு சேர்த்தா சொன்னீங்க, கரெக்டான மீனிங் சொல்லவே இல்லை. சரி, ஓகே. இதுனா வேரியேஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சம் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது எவ்வளோ தூரம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம அது செய்வோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதுக்கு ஒரு சம் இருக்குது, அதை நான் சம் செஞ்சுட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு சொல்லணும். அதோட டேட்டாவை வந்து எதால், சராசரியால் டிவைட் பண்ணால் இன்ட்டு 100 போடுறது தான் என்னதுன்னா மாறுபாட்டு கெழு அப்படின்னு அர்த்தம், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அர்த்தம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டேட்டா சீரீஸ்ன்னு சொல்லி டேட்டாஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேட்டா சீரீஸ் ஆஃப் அரவுண்ட் தி மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு டேட்டா, ஒரு நிறைய டேட்டா இருக்கும், அதுக்கு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா சராசரி கண்டுபிடிச்சி அதுக்கு டீவியேஷன் எடுப்பாங்க, ஓகேங்களா? அது எவ்வளோ தூரம் வேரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வேரியேஷன் எடுப்பாங்க. அதால் டிவைட் பண்ணுறது, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்து அதை எக்ஸ்பாரால் டிவைட் பண்ணுறது தான் என்ன வரும்னா சிவின்னு சொல்லுவாங்க, மியூன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எக்ஸ்பார்னு போட்டுக்கிட்டோம் சராசரினா. இது மேக்ஸிமம் எங்கன்னா டேட்டா சீரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னா அது இன்னொரு டேட்டாவோட கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் டேட்டா சீரீஸ்ன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது, ஓகேங்களா? புள்ளிகள் எடுத்து நீங்கள் டேட்டா சீரீஸ் படிக்கிறதா இருந்தால் அதை பற்றி சொல்லி டீட்டெயிலாக சொல்லலாம். நீங்கள் அதை உட்காந்து படிக்கிறதுனா சொல்லுங்கள், நான் அதையும் சேர்த்து வேணால் சொல்கிறேன். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு சம் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா என்னன்னு பார்க்கலாம். Find the standard deviation of 40, 42, 48. If each value is multiplied by 3, find the standard deviation of new data. அதாவது 40, 42, 48 இப்புள்ளி விவரத்திற்கு திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் பெருக்கப்படும் போது கிடைக்கும் புதிய மதிப்புகளுக்கான திட்ட விலக்கம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ திட்ட விலக்கம்னா என்ன மீனிங் சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு மதிப்பும் அதோட சராசரி மதிப்பை கண்டுபிடிச்சி அதுலேருந்து எவ்வளோ தூரம் விலகி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் என்னென்னா திட்ட விலக்கம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? திட்ட விலக்கம்னா என்னது, ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு 1 2 3ன்னு வச்சுக்கோங்க, இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சி இதோட ஆவரேஜ்லேருந்து இது எவ்வளோ தூரம் வந்து இந்த டேட்டா வந்து விலகி இருக்குது. இப்போ இதோட ஆவரேஜ் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2னா
இந்த 1ங்கிற டேட்டா எவ்வளோ தூரம் விலகி இருக்கு? 1. அடுத்தது 2ங்கிறது 0 விலகி இருக்கு, 3ங்கிறது 1 விலகி இருக்கு. இதுதான் இதோட என்ன அர்த்தம்? இதோட விலகி இருக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, அதில் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட எவ்வளோ தூரம் விலகி இருக்குது, அதாவது ஒரு கிராஃப் போடுவாங்க. இந்த வேல்யூ வந்து 1 2 3, இந்த 3ம் இந்த 2ங்கிற வேல்யூவுக்கு எவ்வளோ தூரம் வந்து விலகி இருக்கு, எவ்வளோ தூரம் வந்து ஏறி போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் டேபிள் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு தான் இந்த திட்ட விளக்கம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இயல்நிலை பரவல்னு சொல்லுவாங்க. அதாவது இது எவ்வளோ தூரம் வந்து பரவி காணப்படுது, இந்த கிராஃப் வந்து எவ்வளோ டேட்டா வந்து வருது, இதோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் என்னன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவாங்க. அதாவது சராசரி எடுத்து அதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, அதோட சராசரிக்கு இந்த டேட்டா வந்து எவ்வளோ தூரம் வந்து விலகி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் என்னது திட்ட விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து வேல்யூ 40, 42, 48. இந்த டைப்லேயே வந்து பெரிய சம் இந்த ஒரு சம் தான். எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா 40, 42, 48 கொடுத்துட்டாங்க. அடுத்தது டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ. இங்கே வந்து இந்த எக்ஸ்ஐங்கிறது தான் என்னதுன்னா சராசரின்னு சொல்லுவாங்க. இப்போ 40, 42, 48க்கு சராசரி எடுத்தா 130 வரும். சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 130 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 43 பாயிண்ட் சம்திங் வரும். இந்த 43 பாயிண்ட் சம்திங் போட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே என்னென்னா பாயிண்டில் வரும். ஸோ நம்ம அப்படி எடுக்கிறத விட என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ நம்ம 3 வேல்யூ எப்படி எடுத்திருந்தோம், 1 2 3னா மிடில் வேல்யூ எடுத்திருந்தாலே அது சராசரி தான் சொன்னோம். அதே தான் இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிடில் வேல்யூவை நான் சராசரியாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு 3 வேல்யூ இருக்குது, 3 வேல்யூ இருக்கிறதுனால மிடில் வேல்யூவை சராசரி எடுத்துக்கிறேன். இல்லை 4 வேல்யூவாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சராசரி என்னன்னு கிடைக்கும். அதை கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். இல்லை நான் வந்து 43 பாயிண்ட் சம்திங்னா நான் வந்து 44 தான் எடுப்பேனாலும் எனக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள சராசரி வேல்யூவுக்கு நியரபுளாக எடுத்தால் போதும். புரியுதுங்களா? 43ங்கிறது 42க்கு நியரபுளாக தான் இருக்குது, 44க்கு நியரபுளாக தான் இருக்குது. இப்போ ஸோ இதோட வேல்யூ வந்து எதுக்குன்னா, இதுக்கு கரெக்டாக இதோட எந்த வேல்யூ நீங்கள் எடுத்து செஞ்சாலும் ஆன்சர் கரெக்டாக 42 எடுத்துக்கலாம், 44 எடுத்துக்கலாம், ரெண்டுக்குமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நான் 42 எதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, மிடில் ஆஃப் த வேல்யூ எடுக்கும்போது எனக்கு வந்து வேகமாக ஆன்சர் வரும். இன்னொன்று வந்து இது ஹோல் நம்பராக இருக்குது, அதனால வேகமாக ஆன்சர் வரும். ஓகேங்களா? அதனால எடுக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு டேட்டா வந்து 0வாக மாறும். இப்போ 44ன்னு எடுக்கும்போது எனக்கு எந்த டேட்டாவுமே 0வாக மாறாது. ஸோ வந்து எனக்கு செய்கிறது வேகமாக செய்ய முடியாது. புரியுதுங்களா எதுக்காக அதை எடுக்கிறேன்னு? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்ஐ வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், 42ன்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். டி ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ. இப்போ பாருங்கள், 42 மைனஸ் சரி 40 மைனஸ் 42 எத்தனைப்பா? மைனஸ். இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஃபார்முலா இருக்குது, சிக்மா டி பை என் மைனஸ் சிக்மா டி பை என், இது ஹோல் ஸ்கொயர், இது சிக்மா டி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து என்னென்னா டி வேல்யூ தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ புரிஞ்சுங்களா? சமேஷன் என்னன்னா, ஒரு நம்பரை சொன்னாங்கன்னா ஒன்றுன்னு சொல்லி, சமேஷன்னா எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தான் சமேஷன் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ இது 40லேருந்து 42 மைனஸ் பண்ணால் -2, 42 மைனஸ் 42 0, 48 மைனஸ் 42 6. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், சிக்மா டி ஸ்கொயர். இது சிக்மா தெரியும், இது சிக்மா டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோதான். சிக்மா அப்படிங்கிறது எப்போ போடுவோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணும் போது தான் போடுவோம். டியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுக்கு டி வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், -2 ஸ்கொயர் பண்ணால் 4, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 40. அப்போ இதுதான் என்னது, சிக்மா டி ஸ்கொயர். இது என்னது, இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ண என்ன வரும், 6ல் -2 போச்சுன்னா 4. இப்போ இதான் என்னது, சிக்மா டி. இப்போ பாருங்கள்,
சிக்மா டி ஸ்கொயர் எத்தனை வந்துச்சு 40 ஸ்கொயர் வந்துச்சா இப்போ ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர் 40 வந்துச்சு n வேல்யூ எத்தனை 3 மைனஸ் சிக்மா டி பை என் சிக்மா டி என்ன கண்டுபிடிச்சோம் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா 4 டிவைடட் பை n வேல்யூ 3 ஹோல் ஸ்கொயர் பாருங்க 40 minus by 3 minus 4 square na 60 3 square na 9 கீழே ஈக்குவலாக இருக்கா இல்லை இப்போ என்ன பண்ணுறோம் ஈக்குவல் பண்ண போகிறோம் இப்போ ரூட் எடுத்திங்கன்னா ரூட் இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 9 தானே வரும் இப்போ 9னா இது எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் 3ஆல் அப்போ 120 மைனஸ் இது எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படியே தான் இருக்கும் 1ஆல் அப்போ 16 இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 104 divided by 9 இதான் என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இங்கே பாருங்கள் இது இன்னொரு ரூட் கொஞ்சம் கொண்டு வரலாம் ரூட் 104 3க்கு 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3 இப்போ இதுதான் என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா புதிய மதிப்புகளுக்கான திட்ட விலக்கம் அதுக்கப்புறம் இஃப் ஈச் வேல்யூ மல்டிப்ளைடு பை 3 அப்போ வந்து டேட்டா வந்து என்னவா இருக்கும்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டேட்டா வந்து என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க இப்போ எல்லா நம்பரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதும் இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறதும் ஈக்குவல் தான் இப்போ சிக்மா ஈக்குவல் டு √04 டிவைடட் பை 3 இன்ட்டு 3 இது அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்னது √104 இதான் என்னது ஃபைனல் ஆன்சர் நம்மளோட புதிய திட்ட விலக்கம் எத்தனை 104
அது டவுட் இருக்காப்பா? இந்த திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதே நிறைய முறைகள் இருக்குது. அதில் லாட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. அதில் முதல் என்னென்னா தொகுக்கப்பட்ட முறை, அடுத்தது இன்னொன்றுனா நிகழ்வெண் முறையில் காணுதல்னு சொல்லி 2 இருக்குது. அதில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, தொகுக்கப்பட்ட முறைனா நேரடி முறை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நேரடி முறை தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். மற்ற முறைகள்லாம் கேட்டது கிடையாது, கேட்டதும் இல்லை, கொஷின் பேப்பரும் வந்ததும் இல்லை. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது, அது படிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ டேட்டாஸ் வந்து படிக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கொஷினோ 2 கொஷினோ தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து வருது. ஸோ அதனால் அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து இதிலே இருக்கிற முறைகள் வேணால் சொல்கிறேன். நேரடி முறை நம்ம பார்த்துட்டோம். இதிலே வந்து ஒரு 3 டைப் இருக்குது. அது என்னென்னா கூட்டு சராசரி முறை, அடுத்தது ஊக சராசரி முறை, அடுத்தது படி சராசரி முறைன்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டேட்டாஸ் போகும். அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்வோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை விட பெருசாக போகும். அந்த சம்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் அது கேட்டதில்லை. சிலபஸ்லேயும் இருக்கிற டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு புள்ளியியல்ங்கிற டாபிக் கொடுக்கல. நம்மளுக்கு வந்து என்னென்னா சராசரிங்கிற வேல்யூ வச்சு கொஷின் கேட்டுற முடியுங்கிறதுனால தான் இதையும் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து வரியை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த சராசரிங்கிற வேர்டு வந்து, அதாவது திட்ட விளக்கம்ங்கிறது ஒரு சராசரியில் ஒன் ஆஃப் த பார்ட் தான். அதில் நம்ம இதில் ஃபார்முலாவில் சராசரிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதனால இதை வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பாருங்கள், இந்த எக்ஸ் பாருங்கிறது சராசரி. இப்போ இந்த சராசரிங்கிற வேர்டிங் வர்றதுனாலேயே இதை ஃபுல்லாகவே இந்த டாபிக் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் இதை பார்க்குறோம். சரி, அடுத்தது இதுக்கு இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட நம்பர்ஸ் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு இருக்கும் போது அதோட மதிப்பு வந்து நோ சேஞ்ச், என்னது சேஞ்ச் ஆகாது. ஆனால் மல்டிப்ளை டிவிஷன் பண்ணும்போது அதை மல்டிப்ளை பண்ணலாம், டிவிஷனும் பண்ணணும். புரிஞ்சுங்களா? என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும், டிவிஷனும் பண்ணணும். ஆனால் ப்ளஸ்ஸும் மைனஸில் வந்து சேஞ்ச் ஆகாது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த 3 டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட மதிப்பு வந்து எத்தனை கொடுத்துட்டாங்கன்னா, திட்ட விளக்கம் வந்து 5 இல்லைன்னா 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோம்னா அப்போ 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது ஆவரேஜ் வந்து சராசரி தான் 2, ஆனால் நான் ஆவரேஜ் வந்து சரி திட்ட விளக்கம் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒவ்வொரு நம்பரோடையும் 2ன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணோம்னா எனக்கு வந்து திட்ட விளக்கம் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நம்பர் ஈச் வேல்யூவோட 2வை ப்ளஸ் பண்ணால் எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ மாறும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா
நோ சேஞ்ச் ஆகாது. இது வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. நம்மளுக்கு 2 தான் ஆன்சர். அதை மைனஸ் பண்ணும்போதும் அதே தான். ஆனால் இதை மல்டிப்ளை பண்ண சொன்னாங்கன்னா எல்லா நம்பரோடையும் மல்டிப்ளை பண்ணும்போது செய்கிறதும் இந்த நம்பரோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட மல்டிப்ளை பண்ணுறதும் 4 தான். இது ஈக்குவலாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவிஷன் பண்ணாலும் சரி, ப்ளஸ் மைனஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆகாது. என்ன பண்ணும்போது சேஞ்ச் ஆகும், மல்டிப்ளை பண்ணும் போதும் டிவைட் பண்ணும்போது தான் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், 10 புள்ளி விவரங்களின் திட்ட விளக்கம் 4√2. அப்புள்ளி விவரத்தின் மதிப்புகளை ஒவ்வொன்றையும் 3ஆல் பெருக்க. அப்போ புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 நம்பர்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4√2. இதோட 3 மல்டிப்ளை பண்ணால் புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்குது. நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம், நம்மளுக்கு இருக்கிற வேல்யூவோட 3 மல்டிப்ளை பண்ணாலே போதும். அப்போ ஆன்சர் என்னது, 12√2. இதுதான் புதிய திட்ட விளக்கம். இதே ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், அது சேஞ்ச் ஆகாது. சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் கேட்டிருக்காங்க. நான் மாடலில் ஒன்று தான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 values is 3. If each value is increased by 4, find the variance of the new data of new set of value. இதோட ஆன்சர் என்னது, நீங்க என்ன கேட்டிருக்காங்க, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அங்க என்ன கேட்டிருக்காங்க, திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க. ஆனால் திட்ட விளக்கம் செஞ்சாதான் என்ன கண்டுபிடிக்க முடியும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ சிக்மா ஈக்குவல் டு இதோட திட்ட விளக்கம் எத்தனை 3. இதோட 4 வந்து ப்ளஸ் பண்ண சொன்னாங்க. ப்ளஸ் பண்ண சொன்னால் இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ 3 தான் ஆன்சர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் கேட்டது ஆன்சர் 9. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் ஆஃப் எ செட் ஆஃப் டேட்டா இஸ் 13.67. த லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் 70.08. த ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்சோட ஃபார்முலா என்னது, சரி, மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்சோட ஃபார்முலா என்னது, L மைனஸ் எஸ். அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை, 13.67. லார்ஜ் வேல்யூ எத்தனை, 70.08 மைனஸ் எஸ். எஸ்ஸோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் தானே தேவை. இப்போ இந்த அந்த பக்கம் கொண்டு போய்ங்க, இது இங்கிட்டு கொண்டு வாங்க. 70.08 மைனஸ் 13.67. மைனஸ் பண்ணி எஸ்ஸோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம்.
56.49 70.08 minus 13.67 8 na 7 na 1 10 na 4 எத்தனை 9 இது 6 6 இப்போ 56.41 சூப்பர். அடுத்த கொஸ்டின் இது நம்ம போட்டோமா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். A set of a numbers consists of 5 4s 4 5s 9 6 and 6 9s. What is the mood? செகண்ட் சொல்லுங்க. 5 4களையும் 4 5களையும் 9 6களையும் 6 9களையும் கொண்டுள்ளது எனில் முகடு காண்க. எதுக்கு சார் 16? மோடு தானே சார் கண்டுபிடிக்க சொல்றாங்க. முகடுனா ரிப்பீட் ஆகுது. என்ன சார் 6? ஓகே. இங்க பாருங்க, 4ங்கிற நம்பர் வந்து எத்தனை டைம் வந்திருக்காமா? 5 டைம் வந்திருக்காமா. ஓகேங்களா? 4ங்கிற நம்பர் வந்து 5 டைம் வந்திருக்கு. அடுத்தது 5 4s 5, அதாவது 5 4களையும் 4 5களையும். ஓகேவா? அடுத்தது 9 6களையும் 6 9களையும் பெற்றுள்ளது. இப்போ எது அதிகமாக வந்திருக்கு? இதுதான் 9 தடவை வந்திருக்கு. இந்த நம்பர் அதிகமாக வந்திருக்கு. 6ங்கிற நம்பர் அதிகமாக வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 6. கொஷினை புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. இதெல்லாம் வந்து எத்தனை தடவை இந்த நம்பர் 4ங்கிற நம்பர் 5 தடவை இது எழுதும் போது பண்ணிட்டோம். 4 5களே 5ங்கிற நம்பர் 4 தடவை. ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சராசரி கொடுத்துட்டாங்க, முகடு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? இடைநிலை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோமா? முகடு மோடு ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீன். மீடியன் 2 இன்ட்டு மீன் அப்ளை பண்ணலாமா? இப்போ என்ன வரும்? மோடோட வேல்யூ 66, சரி 60. மீடியனோட வேல்யூ கொடுக்கல, அதான் கேட்டிருக்காங்க. இப்போ 3 இன்ட்டு மீடியன் 2 இன்ட்டு 66. இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 இன்ட்டு 1 32. இப்போ 3 இன்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த நம்பர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 60 + 132 = 3 இன்ட்டு n. ப்ளஸ் பண்ணால் 2 9. இப்போ 192. இப்போ 192 = என்னது? 3 இன்ட்டு மீடியன். இப்போ 3 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 192 / 3 அடித்தா 1 6 12 4. இப்போ மீடியன் எத்தனை? 64. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, let m be the midpoint and b be the upper limit of your class in a continuous frequency distribution. Lower limit of the class is. மையப்புள்ளி வந்து mன்னு கொடுத்துட்டாங்க. தொடர் நிகழ்வெண் பரவலின் ஒரு பிரிவின் மேல் எல்லை b கொடுத்துட்டாங்க.
அதன் கீழ் எல்லை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து மிட் பாயிண்ட்னாலே மீடியன் தான். அப்போ என்ன பண்ணால் இங்கே மேல் எல்லை கீழ் எல்லைன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நினைக்கலாம். அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. அப்பர் லிமிட் என்ன கொடுத்துட்டாங்க, எம்னு பின்னு கொடுத்துட்டாங்க. லோயர் லிமிட் ஏதாவது தெரியுமா, தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை 2. அப்போ இங்கே 2 இந்த பக்கம் வரும்போது 2m p ப்ளஸ் எக்ஸு. நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸ் என்ன தேவை. இப்போ 2m மைனஸ் பி ஈக்குவல் டு என்னது, எக்ஸ். இப்போ லோயர் லிமிட் என்ன தெரிஞ்சிச்சு, 2m மைனஸ் பி. அவ்வளோதான் ஆன்சர். சரி, ஓகே. இப்போ நார்மலாக இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து 2 சம் மட்டும் தான் இருக்குது, 3 சம் மட்டும் தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபைண்ட் தி மோடுன்னு கேட்டிருக்காங்க. எஃப்னா என்னதுன்னா ஃப்ரீக்குவென்சி, அதாவது நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. இதோட ஆன்சர் என்னதுப்பா, டக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் தி மோடு. ஃபைவ்ங்களா, வேற இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டேபிள்ஸ் கொடுத்துட்டு கீழே தான் ஃப்ரீக்குவென்சி. ஃப்ரீக்குவென்சிங்கிறது இந்த 4ங்கிறது 7 தடவை வந்திருக்கு, 6ங்கிறது 3 தடவை வந்திருக்கு, 8ங்கிறது 5 தடவை வந்திருக்கு, 10ங்கிறது 9 தடவை வந்திருக்கு, 12ங்கிறது 5 தடவை வந்திருக்கு. இப்போ எது அதிகமாக வந்திருக்கு, இப்போ கரெக்டாக சொல்லுங்க. 10. இதோட ஆன்சர் என்னது, 10. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷார்ட்டாக எழுதுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹச்னா வந்துன்னா ஹைட்டு, உயரம்னு எழுதி வச்சுக்கோங்க. எஸ்னா என்னன்னா ஸ்டூடெண்ட் கவுண்ட், மாணவர்களின் எண்ணிக்கை. ஃபைண்ட் தி ரேஞ்ச், வீச்சு காண்க. சொல்லுங்கப்பா, ரேஞ்சிங் ஃபார்முலா என்னது, எல் மைனஸ் எஸ். இதுக்கூட ஆன்சர் என்னது, இதில் எந்த வேல்யூ போட்டு அப்ளை பண்ணணும் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். ஆன்சர் பார்த்தாலே சொல்லிடலாம், அந்த மாதிரி சார். இதுக்கு எந்த வேல்யூ போட்டு அப்ளை பண்ணணும், மேலே உள்ளதா கீழே உள்ளதா. சரி, ஓகே.
இங்கே பாருங்களேன், போன சம்பளம் வந்து எக்ஸு இத்தனை தடவை வந்திருக்கு, ஃப்ரீக்குவென்சி தான் கனெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து என்ன கனெக்ட் பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டு தான் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஹைட்டு தான் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து எது அதிகமான ஹைட்டு 170 மைனஸ் ஸ்மாலஸ்ட் ஹைட் எத்தனை 120. இப்போ ஆன்சர் எத்தனை 15. லாஸ்ட் ஒரு கொஸ்டின். ஏஜ் the students count. மாணவர்களின் எண்ணிக்கை வயதுகள் சொல்லி எழுதிக்கோங்க. இதுக்கும் ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். R = L - S. அப்ளை பண்ண ஆன்சர் சொல்லுங்க. லார்ஜ் நம்பர் எத்தனை 28, ஸ்மால் நம்பர் எத்தனைப்பா? இதுதான் தப்பு. இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸே இல்லையே. இப்போ 16லேருந்து 18 வரைக்கும் யாருமே இல்லையே. 18லேருந்து 20 வரைக்கும் தானே இருக்காங்க. இப்போ என்னது 18 போடணும். இப்போ ஈக்குவல் எத்தனை 10. மூணுமே 3 டைப்பில் கொடுத்துருக்கேன். அது எதுக்காகனா நீங்கள் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ரேஞ்சு கேட்டாங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸே இல்லை, அப்போ இங்கே தான் ஹைட்டே இல்லையே, எத்தனை ஏஜே இல்லையே, அப்போ அதை எடுக்க முடியாது. அதனால 16 எடுக்கல. இப்போ 18 தான் போட முடியும். அப்போ 18 தான் லோயஸ்ட் நம்பர். அதனால் அதை அப்ளை பண்ணிடுங்க. புரிஞ்சதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்குங்களா? எனக்கு ஒன்று பண்ணுங்க, நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இருங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து மேம் கிட்ட கேட்டுட்டு ஆஃபீஸில் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம 8 டாபிக் பார்த்துருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்பர் சிஸ்டம். ஓகேவா? மற்ற டாபிக்ஸ் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னொரு ரீசனிங் சேர்த்திங்கன்னா 10 டாபிக்ஸ் வரும். ஏன்னா ரீசனிங்கில் நிறைய டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் இருக்கும். அதனால் 10 டாபிக்ஸ் இன்னும் இருக்குது. ஆஃபீஸில் கேட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.